பங்கு பேர் சொல்லுவேன், அவங்க மட்டும் கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க கோச்சுக்காம. பள்ளியாடியிலிருந்து வந்தவங்க மட்டும் எந்திரிச்சு நில்லுங்க. பள்ளியாடி, பள்ளியாடி. வெரி குட், தேங்க்யூ. இளவு விலை அப்படின்னு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு இல்லையா? ஆமாவா இல்லையா? அங்கேருந்து யாராவது வந்திருந்தீங்கன்னா எந்திரிச்சு நில்லுங்க. நில்லுங்க நில்லுங்க கொஞ்சம் நேரம் சார், கொஞ்சம் நில்லுங்க சார். பள்ளியாடி சார், யா ப்ளீஸ், ஒரு 2 minutes அவ்வளோதான். அப்புறம் என்ன பேர் சொன்னீங்க ஃபாதர்? முள்ளங்கனா விலை, முள்ளங்கனா விலை. வெரி குட், காட் பிளஸ் யூ, வெரி குட். வேற என்னமோ பேர் சொன்னாரு, புல்லாடி. இன்னும் ஒரு ஊர் பேர் விரிவிலை, விரிக்கோடு. வெரி குட். நான் எதுக்கு உங்களை நிற்க சொன்னேன் அப்படின்னா, உங்க ஊருக்கும் இந்த திருத்தலத்திற்கும் மிஞ்சி போனா ஒரு 5 கிலோமீட்டர் அவ்வளவுதான் இருக்கும். ஆமாவா இல்லையா? ஒரு 5 கிலோமீட்டர் இல்ல 10 கிலோமீட்டர் இருக்கும் இல்லையா? நீங்க வருகின்ற வெள்ளிக்கிழமையிலிருந்து நம்முடைய தேவ சகாயத்திற்காக செய்ய வேண்டிய ஒரே ஒரு நல்ல காரியம், நான் போன வெள்ளிக்கிழமை மறையுரையில் சொன்ன, தேவ சகாயத்தை மனமாற்றியது ஒரு ஆயரோ ஒரு குருவானவரோ அருட்சகோதரியோ அல்ல, உங்களைப் போல ஒரு பொதுநிலையினர் தான் அவரை இந்த நிலைக்கு உயர்த்துவதற்கு காரணமாக இருந்தார். எனவே அன்பு மக்களே, இங்க பக்கத்தில் இருக்கிற பங்குகளிலிருந்து வருகின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு விண்ணப்பம். அடுத்த வாரம் வருகின்ற பொழுது ஒரு நற்செய்தி அறிவிப்பாக இதை செய்யுங்கள். ஒரு நற்செய்தி அறிவிப்பு பணி, ஒரு சின்ன பணி. இதனால எனக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று யாருக்கும் தெரியாது, அது தெரியவும் தேவையில்லை. ஆனால் நற்செய்தி அறிவிக்காவிடல் ஐயோ எனக்கு கேடு என்று பவுலடியார் சொல்லி இருக்கிறார். எனவே அன்பு மக்களே, உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், வருகின்ற வெள்ளிக்கிழமையிலிருந்து உங்களுடைய ஒரு சிறு பணி. அடுத்த வீட்டில் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் என்ன செய்வாரு? இப்போ தூங்கிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு மொபைல் போனோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார். நீங்க என்னதான் அதில் தேய்ச்சி தள்ளினாலும் மொபைல் போன்ல வர்றது தான் வரும். கரெக்டா? அதனால ஒரே ஒரு நற்செய்தி அறிவிப்பு பணி. ஃபாதர் நான் சொன்னா கேட்க மாட்டாங்களா? கவலையே படாதீங்க, கவலையே படாதீங்க. அவங்க கேட்கணுங்கிறதுக்காக நீங்க சொல்லலை, நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லுகிறேன். எனவே வருகின்ற வெள்ளிக்கிழமையிலிருந்து ஒரு சின்ன காரியத்தை நம்முடைய திருத்தலத்திற்காகவும் நம்முடைய தேவசகாயம் ஐயாவிற்காகவும் செய்யுங்கள். என்ன செய்யுங்க? இதை முடிச்சுட்டு போய், ஐயா எதுக்கியா வீட்டில் இருக்கிற, வாயை என் கூட நம்ம சேர்ந்து போயிட்டு வருவோமே, சும்மா சொல்லுங்க மக்களே. அவங்க வரலங்கிறதுக்காக கவலையப்படாதீங்க, அந்த கவலையை இவர் பார்த்துக்குவார். ஆனால் வந்தால் அவர்கள் பெறுகின்ற ஆசீர்வாதத்தில் உங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்பதை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள் மக்களே. இது இவர்களுக்கு மட்டுமல்ல, சாரி, அமர்ந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. இவர்களுக்கு மட்டுமல்ல என் அன்பு மக்களே, ஒவ்வொரு வாரம் தேவ சகாயத்திடம் வருகின்ற நீங்கள் வெறுங்கையாய் வராமல் உங்கள் பக்கத்தில் இன்னொரு நண்பரை அழைத்து வாருங்கள். இன்றைக்கு ஒரு முக்கியமான மறையுரையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். கடந்த வெள்ளிக்கிழமை என்று ஆபிரகாமை தேவ சகாயத்தோடு ஒப்பிட்டு ஒரு சிறிய மறையுரையை கொடுத்தேன். அது என்னவென்றால், இந்த உலகத்தில் கடவுளுக்காக யாரெல்லாம் வாழ ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு மனிதர்கள் தேவையில்லை, அவர்களை மனிதர்கள் தேவையில்லாமலும் ஆக்கிவிடுகிறார்கள். அவர்கள் மனிதர்களுக்கானவர்கள் அல்ல, கடவுளுக்கானவர்கள். இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, புனிதர் வாழ்க. இது மைக்கில் கேட்கணும், யூடியூப்ல கேட்கணும். இயேசு வாழ்க, புனிதர் வாழ்க, இயேசு வாழ்க, புனிதர் வாழ்க. ஆக யாரெல்லாம் கடவுளுக்கு தேவைப்பட்டார்களோ அவர்கள் மனிதர்களுக்கு தேவைப்படவில்லை. யாரெல்லாம் மனிதர்கள் வேண்டாம் என்றார்களோ அவர்களை எல்லாம் கடவுள் தன்னோடு சேர்த்து கொண்டார். இதுதான் கடந்த வெள்ளிக்கிழமை உங்களோடு பகிர்ந்த ஒரு சிறு மறையுரை. அன்பு மக்களே,
அடுத்த வாரத்துல நமது திருத்தலத்திலே ஒரு ஏல காட்சி நடைபெற போகிறது. ஏலம் விடுதல். உங்க ஊர்ல ஏலம்னா என்ன தெரியுங்களா? என்ன தெரியாதா? உங்க ஊர்ல ஏலத்துக்கு என்ன சொல்லுவீங்க? அப்புறம் ஏன் என்னைய பெரிய வானதர் மாதிரி பாக்குறீங்க? அப்படியே அந்நிய தேசத்திலிருந்து வந்த மாதிரி. அடுத்த வாரம் நம்முடைய திருத்தலத்துல ஒரு ஏலம் விடுதல் சடங்கு நடைபெற போகிறது. அந்த ஏலத்துல பலவிதமான பொருட்கள் ஏலம் விடப்படுகிறது. ஒன்று, பார்வோன் தலையில் வைக்கப்பட்டிருந்த அந்த தங்க கிரீடம் வைக்கப்பட இருக்கிறது. அடுத்ததாக அந்த பார்வோனின் அரசி அணிந்திருந்த உடைகள் ஏலத்திற்கு வருகிறது. அதே போல் அந்த இஸ்ரவேல் பார்வோன் மன்னனிடம் இருந்த படை வீரர்கள் அணிந்திருந்த உடைகள் ஏலத்திற்கு வரப்போகிறது. அவைகளோடு சேர்த்து ஒரு ஆடு மேய்க்கும் கோலும் ஏலத்திற்கு வரப்போகிறது. தயாராகி வாருங்கள். அடுத்த வாரம் நீங்கள் வரும்போது தயாராகி வாருங்கள். தங்க கிரீடம் வைக்கப்பட இருக்கிறது. அந்த பெண் அரசி அணிந்திருந்த அணிகலன்கள் வைக்கப்பட இருக்கிறது. வீரர்கள் போட்டிருந்த உடைகள் வைக்கப்பட இருக்கிறது. அத்தோடு ஒரு ஆடு மேய்ப்பவருடைய கோலும் அங்கே வைக்கப்பட இருக்கிறது. இப்போ இந்த 4 பொருட்கள்ல ஏலம் எடுக்க வேண்டும் என்றால் எதை நீங்கள் ஏலம் எடுப்பீர்கள் மக்களே? சத்தமே இல்லை. சத்தமா சொல்லுங்க. இப்ப நான் ஏதாவது உங்கள்கிட்ட 10,000 20,000 கேட்டுட்டேன்னா அப்புறம் ஏன் முறைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? எதை ஏலத்துக்கு எடுப்பீங்க? சத்தமா சொல்லுங்க. நான் ஆடு மேய்க்கும் கோலை எடுப்பேன் சொல்றவங்க கை தூக்குங்க. வாவ், சூப்பர். கை கீழே போடுங்க. இல்ல ஃபாதர், எனக்கு அரசனுடைய கிரீடம் தான் வேணும்னு சொல்றவங்க கை தூக்குங்க. எதுக்குமே கை தூக்காம பிளேட்டுக்கு மட்டும் கை தூக்குறவங்க தூக்குங்க. நடக்கும். இங்க நானும் ஃபாதரும் அந்த கூட்டத்தோட கஷ்டப்பட்டு என்ன பூசிக்கிட்டு இருந்தா அங்க ஒரு 10 பேர், ஆனா அவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார். அவங்களுக்கும் போய் தீர்த்தம் தெளிச்சுட்டு வருவார். நான் போன வாரமே சொன்னேன், ஏன் ஃபாதர் அங்க போறீங்கன்ட்டு. வந்துட்டாங்கல்லப்பா. அவர் பாருங்க அப்படி இருக்கிறார். அவர் அப்படி இருக்கிறார். போனவர் நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? நம்ம எல்லாரும் புனிதருடைய படத்தை தூக்கிட்டு வலம் வர்றோம். அங்க ஒரு 40 பேர். என்ன எல்லாரும் எங்க போறாங்க? யூசுவலா இங்க தானே வரணும். அடுத்தது பிளேட்டு தானே. இன்னைக்கு யாராவது இந்த புனிதருடைய எண்ணெயையோ இந்த புனித தண்ணீரோ பெறாமல் அங்க போய் நில்லுங்க. அடுத்த வாரத்தில் அங்க செயின் போட்டு லாக் போட்டுருவோம். ஒண்ணு ஒண்ணா செய்ய வேண்டியிருக்கு. அன்பு மக்களே, எதை ஏலம் எடுக்க போகின்றோம்? பார்வோன் வைத்திருந்த தங்க கிரீடமா? அரசி அணிந்திருந்த நகையா? படை வீரர் வைத்திருந்த உடுப்பா? இல்லை, இந்த மோசே கைகளில் இருந்த அந்த ஆடு மேய்க்கின்ற கோல் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நல்ல கைதட்டி நன்றி சொல்லுவோம். இந்த மோசேயுடைய கோல், ஆடு மேய்க்கின்ற மோசேயின் கோல் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை இன்றைக்கு முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். விடுதலை பயண நூல் 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஆண்டவர் மோசேயை பார்த்து கேட்கின்ற முதல் கேள்வி, உன் கையில் இருப்பது என்ன? கடவுள் ஒரு மனிதரை தனக்குரியவராக மாற்ற வேண்டும் என்றால் அவனிடம் கேட்பது கேள்வி. இந்த புத்தகத்தில் நான் கையில் எடுத்து வர நினைச்சேன். அந்த புத்தகத்தில் நம்முடைய புனிதர் தேவசகாயம் மனமாற்றம் பெறுவதற்கு முன்பாக டிலனாய் என்பவரிடம் விவிலியத்தை எடுத்து வாசித்து பார்க்கிறார். வாசித்த பொழுது அவருக்குள் பல கேள்விகள் எழுந்ததாக அந்த பக்கத்தில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அந்த புக் எடுங்க ஃபாதர், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். பக்கம் எண் 67. விவிலியத்தை வாசித்து முடித்த நீலகண்டனின் மனம் கேள்விகளால் நிறைந்து இருந்தது. பாருங்க. எனவே ஒரு மனிதர் கடவுளுக்குள் செல்ல வேண்டும் என்றால் கேள்வி கேட்க வேண்டும். நான் எதற்கு இந்த ஆலயத்திற்கு வந்தேன்? எதற்காக இந்த தேவ சகாயத்தை வார வாரம் பார்க்க வருகிறேன் என்று கேட்பவர்கள் நிச்சயமாக அவருடைய அருளை ஆசீரை பெறாமல் போக மாட்டார்கள். கை தட்ட மாட்டீங்களா?
ஃபாதர், எத்தனை நாள் நான் இந்த கேள்வியோட வர வேண்டும் என்பதற்கு பதிலை நான் வைத்திருக்கின்றேன். நம்முடைய புனிதர் இறந்த தேதி மாதம் எப்போ? மாதம் எப்போ? எந்த மாசம்? ஜனவரி. வெரி குட். எந்த நாள்? டேட்டு 14. வெரி குட் மக்களே. இப்போ நம்ம திருத்தலத்துல நம்ம ஒரு அதிசயத்தை செய்ய போறோம். நான் அதை செய்யலான்ட்டு ஒரு ஆசைப்படுறேன். அதுக்காக ஜெபிச்சிருக்கவும் செஞ்சிருக்கிறேன். இப்ப அந்தோணியாருக்குன்னா எத்தனை நாள்? 13 நாள். கரெக்டா? மாதாவுக்குன்னா எத்தனை நாள்? 10 நாள் சொல்லுவாங்க. நம்ம புனிதர் தேவ சகாயத்திற்கு இன்று முதல் யாரெல்லாம் நம்பிக்கையோடு 14 வெள்ளிக்கிழமைகள் ஆலயத்திற்கு வந்து திருத்தலத்தில் அவரோடு ஜெபித்து அவர் பருகிய அதே புனித தண்ணீரை பருகினீர்கள் என்றால் ஒரு அற்புதத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்பதை இந்த பலிபீடத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் மக்களே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம புனிதருக்கு என்று ஒரு 14 வெள்ளிக்கிழமைகள், 14 வெள்ளிக்கிழமைகள் இனிமேல் ஒரு காரியத்திற்காக நான் ஜெபிக்க போகிறேன் என்று செய்த பின்பு உங்களுக்கு கிடைத்தால் சாட்சி சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு 14 வெள்ளிக்கிழமைகள் இனிமேல் தவறாமல் ஒரு நாள் விடாமல் அந்த கருத்தை சுமந்து வந்து நான் ஜெபிக்க போகிறேன், கிடைத்தவுடன் இந்த பலிபீடத்தில் ஏறி நன்றி சொல்ல போகிறேன் என்பவர்கள் மட்டுமே இந்த திருத்தலத்தில் பெரிய காரியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். பெரிய காரியத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள். இப்ப விஷயத்திற்கு வருவோம். உன் கையில் இருப்பது என்ன? நம்ம கையில இருக்கின்ற பெரிய பொக்கிஷம் தேவ சகாயம் புனிதர். நம்ம கையில் இருக்கிற பெரிய பொக்கிஷம் மக்களே. இந்த மண்ணை சுற்றி இருக்கிற இத்துணை பங்கு மக்களுக்கும் ஒரு அற்புதமான காரியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் சுற்றி ஒருவருடைய பொக்கிஷத்தை கையில் வைத்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஒரு பொக்கிஷத்தை கீழே போட்டுறாதீங்க மக்களே. இந்த ஒரு அற்புதத்தை கீழே உதாசீனப்படுத்திடாதீங்க. இந்த ஒரு அதிசயத்தை ஓரத்தில் வச்சிடாதீங்க. நீங்க என்னைக்கு உங்க கையில எடுக்கிறீங்களோ உங்கள் வாழ்வை தேவ சகாயத்தினுடைய பரிந்துரை எங்கேயோ போய் நிறுத்த போகிறது என்பதை நம்பிக்கையோடு இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நிச்சயமா. எனவே இனி வருகின்ற நாட்களில் ஒரு 14 வெள்ளிக்கிழமைகளில் விண்ணப்பத்தோடு வாருங்கள், வெற்றியை பெறுங்கள், சாட்சியாய் இந்த பலிபீடத்தில் நில்லுங்கள். அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறாரு. யார்கிட்ட? மோசேட்ட. உன் கையில் இருப்பது என்ன? அவர் என்ன பதில் சொன்னார் மக்களே? ஒரு கோல். வெரி குட். ஒரு கோல். வெரி குட். இப்போ கோல், மோசேயுடைய கோல் வேண்டும் என்றால் பக்கத்தில் உள்ளவரை பார்த்து இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் கைப்பிடிச்சு சொல்லுங்க. பார்த்து முகத்தில் சிரிப்பு வந்துடாம பார்த்து சொல்லுங்க. ஏன்னா சிரிப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 10,000 ரூபாய் இழந்துருவீங்க. ஆளை பாருங்க, ஆளை. அட நல்லா சிரிச்சுக்கிட்டு சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். கையை பிடிச்சி சொல்லுங்க. நல்ல கையை உலுக்கி சொல்லுங்க. தலையை உலுக்கி கூட சொல்லுங்க. ஆமா, வெரி குட் மக்களே. இப்ப பாருங்க, சூப்பரா கேட்கிறார். உன் கையில் இருப்பது என்ன? ஒரு கோல். இப்ப என்ன செய்யறாருன்னா, நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் தங்கள் கைகளில் சிறிய பொருட்களை வைத்தார்களோ அந்த பொருட்களை வைத்து ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார். கை தட்ட மாட்டீங்களா? அக்கா கொட்டாவி அக்கா, நல்ல கை தட்டுக்கா. அவர்கள் கைகளில் இருந்த சிறிய பொருளை வைத்து ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார். எடுத்துக்கோங்க, மோசே கையில என்ன இருந்துச்சு? ஆடு மேய்க்கும் கோல். கரெக்டா? தாவீது கையில என்ன இருந்துச்சு? ஒரு கவன். வெரி குட். ஒரு கவன் இருந்துச்சு. கிதியோன் கையில என்ன இருந்துச்சு? ஒரு உடைஞ்ச பானை. சிம்சோன் கையில என்ன இருந்துச்சு? ஒரு எலும்பு தாடை. கரெக்டா? அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க, ஒரு பொடியன் கையில என்ன இருந்துச்சு? 5 அப்பங்களும். ஆண்டவர் எவ்வளவு பேருக்கு கொடுத்தாரு? அதுக்கப்புறம் என்னாச்சு? மிச்சம் இருந்துச்சு. ஆண்டவர் கொடுத்தால் அதில் நிச்சயமாக மிச்சம் இருக்கும். நான் உங்களுக்கு சொல்ல, இன்னைக்கு நைட் விஜலுக்கு வந்தவங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர் தாவீது கையில 5 கூழாங்கற்களை கொடுத்தாரு. மிச்சம் எத்தனத்தை கொடுத்தாரு? 4 மிச்சம் இருந்துச்சு. கரெக்டா? ஒரு கூழாங்கல்லால் அந்த தாவீது கோலியாத்தை ஜெயித்தார். அதே மாதிரி பாருங்க. எனவே அன்பு மக்களே, விவிலியத்துல யாரிடமெல்லாம் சிறிய பொருட்கள் இருந்தது, அதை கடவுள் விரும்பினாரோ அதை பெரிய காரியமாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார்.
எனவே நம்பிக்கையோட இருங்க. உங்க கையில் இருக்கிற சிறிய பொருள் ஜெபமாலை, அதை இறுக்கி பிடிச்சுக்கோங்க, ஆண்டவர் உயர்த்துவார். நம்ம பகுதியில் இருக்கிற ஒரு சிறிய பொக்கிஷம் தேவ சகாயம், பெரிய காரியத்தை அவர் வழியாக ஆண்டவர் செய்வார். இப்ப வாங்க, மோசே கிட்ட ஆண்டவர் கேட்ட கேள்வி, உன் கையில் இருப்பது என்ன? பதில் என்ன பதில்? அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்களேன் பைபிள, அதை தரையில் விட்டு எரி. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்க கையிலேயே இப்ப உங்க பர்சுக்குள்ள, அது என்னமோ தெரியல, பைபிள் கொண்டு வர்றதில்லை, ஆனா பர்ஸ் மட்டும் என்னதான் இருக்கும், மேக்கப் பொருள் இருக்குமோ தட்டி தட்டி பார்க்கறதுக்கு. அப்புறம் என்னத்துக்கு அந்த பர்ஸ்? ஓ, மொபைல் போனா. நான் மட்டும் 5 நாள் சின்ன துறையில இருந்த தியானம் கொடுத்துட்டு என் பைபிள் தான் எடுத்துட்டு போனேன். பாருங்க, பைபிள் தான் என் கை. நான் எங்கேயும் போய் ஓசிக்கெல்லாம் வாங்க மாட்டேன், என் பைபிளை தூக்கிட்டு போவேன். 1000 இருந்தாலும் அது யார் பைபிள்? என் பைபிள். அந்த பைபிளுக்குள்ள யார் இருக்கிறா? ஏன் கடவுள் இருக்கிறார். உங்க கடவுள் இல்ல. யார் கடவுள்? ஏன் கடவுள். இப்ப இங்க பைபிள் வச்சிருக்கிறவங்க கைகளுக்குள்ள யார் இருக்கிறாரு? அவங்க கடவுள் இருக்கிறார். ஏன் கடவுள் என்னோடு என்ன பேச வர்றாருன்ட்டு ஏன் பைபிள் இருந்தா சொல்லுவாரு, உங்க வீட்டு பைபிள் இருந்து சொல்ல மாட்டார். அப்போ தரையில் விட்டு எரி. இப்ப மோசே என்ன நினைச்சிருப்பார் யோசித்து பாருங்களேன். ஏன் ஆண்டவரே, நான் பாட்டுல செவனேன்னு இந்த பாரவன்ல கிடந்தேன், அவருடைய மகளுக்கு மகனா நிம்மதி அரண்மனையில கிடந்த, கரெக்டா? அவர் பாட்டுல வில்வித்தை வாழ்வித்தை கத்துக்கிட்டு அடுத்த அரசனாகும் ஆசைப்பட்டாரு. இந்த ஆண்டவர் திடீர்னு விரட்டி விட்டு மாமா வீட்டுக்கு அனுப்பிட்டார். எங்க வந்தாரு? மிதியான் நாட்டுல ஆடு மேய்ச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. சும்மா விடுறாரா அந்த ஆண்டவர்? இந்த ஆண்டவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு தடவை உங்களை விரும்பிட்டார்னா நீங்க கண்ணை மூடி தூங்குனாலும் உங்களை தட்டி 4 சாத்தி என் மவளே என் பூசைக்கு வந்துட்டு தூங்குறியேன்னு சொல்லுவார். அதை கூட கேட்காம இருந்தீங்கன்னா உங்களிடையே பெயல்சபூல் வந்திருக்கிறார் என்று அர்த்தம். இயேசு வாழ்க, இயேசு வாழ்க. இப்ப நிறைய பெயல்சபூல் கையை தூக்காம இருக்கிறாங்க. பெயல்சபூல்னா யாரும் தெரியுமா? யாரு? ஆமாங்க, இயேசு வாழ்க, புனிதர் வாழ்க. இப்ப பாருங்க, விட்டு எரி. இந்த மோசே என்ன நினைச்சிருப்பார், ஆண்டவரே என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு கோல் தான், இதை போய் கீழே போட சொல்றீங்களே, போட்டவுடன் அது என்னவா மாறும்? எக்ஸாக்ட்லி மக்களே, பாம்பாக மாறும். பல நேரத்தில் அன்பு மக்களே, உங்கள் கையில் இருப்பதுதான் உங்கள் உலகம் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் சில நேரத்தில் பல நேரத்தில் பாம்பை சுமக்கிறீர்கள். பாம்புன்னா என்ன அடையாளம்? பழைய ஏற்பாட்டில் சாத்தான். மொபைல் போன் ஒரு சாத்தான் கையிலே சுத்துதா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? எங்க ஆமாவா இல்லையா? நான் ஒரு பங்குல இருந்தேங்க, தொந்தரவு தாங்க முடியல. அந்த பங்குல எப்போ பார்த்தாலும் நம்ம பூச வைக்கும் போதெல்லாம் ரிங்டோன் அடிக்கும், ரிங்டோனா அடிக்கும், கண்ட ரிங்டோன். ஒரு நாள் இந்த மக்களுக்கு உங்களுக்கெல்லாம் சொன்னா புரியாது, செஞ்சு காட்டினா தான் புரியுன்ட்டு நான் என்ன பண்ண தெரியுமா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பூச வைக்கிறதுக்கு முன்னாடி எங்க பசங்க ஒருத்தன்ட்ட, டேய் அங்கிருந்து எனக்கு நீ ஃபோன் பண்ணு, நான் என்ன பண்றேன்னு பாருன்ட்டு. அவன் அடிச்சான். பீதா ஃபோன் அடிச்சிருச்சு. எடுத்துட்டு, ஹலோ எப்படி இருக்கிறீங்க? வைங்க நான் பூச வைக்க போறேன். வச்சாச்சு. சுதன் அடிச்சிருச்சு. வாங்க வாங்க. இல்ல இப்பதான் சுதன் போட்டிருக்கேன். உடனே ஒரு 10 பேர், என்ன ஃபாதர் பூச வைக்கும் போது நீங்க பாட்டில் இஷ்டத்துக்கு ஃபோன் எடுக்கிறீங்க? நான் அப்ப சொன்னேன், பூச வைக்கிற நான் எடுக்கக்கூடாது, பூசையில கலந்து கொள்ளுகிற நீங்க மட்டும் என்ன செய்றீங்க? 100 தடவை பெரிய அமெரிக்க அதிபர் மாதிரி போயிட்டு வர்றீங்க. நீங்க நம்ப மாட்டீங்க மக்களே, அதிலிருந்து அந்த ஊருக்குள்ள கிராமம்தான், திருப்பலிக்கு யாரும் மொபைல் போனே கொண்டு வரவில்லை. இங்க நிறைய பேருக்கு அதை டீச் பண்ண வேண்டியதா இருக்குது. உங்க கையில் இருப்பது சில நேரத்தில் உங்களுக்கு சாத்தானாக பாம்பாக இருக்கலாம். இன்னைக்கு கையில் இருக்கின்ற பெரிய சாத்தான் பாம்பு மொபைல் போன். மொபைல் போன் அதே மாதிரி இந்த கையில உருக்கிறது போதை பொருள், இந்த கையில பாட்டல வாங்குறது குடிக்கிறது, இதெல்லாம் சாத்தான். அதனால்தான் அந்த குடும்பத்திற்குள்ளே சாத்தான் வந்தவுடன் நிம்மதி இல்லாமல் குடும்பங்கள் சீரழிந்து உடைந்து போகிறது. கையில் இருப்பது என்ன? விட்டு எரிஞ்சாச்சா? இது கீழே விழுந்துருச்சா? இப்ப ஆண்டவர் மோசே கிட்ட எப்படி தூக்க சொல்றாரு? எப்படி?
வாலை பிடித்து தூக்கு. நீங்க பாம்பு பிடிக்கிறவங்களை பார்த்துருக்கீங்களா? என்ன எல்லாத்துக்கும் என்னையே பார்த்தா நான் தான் பாம்பு பிடிக்கிற மாதிரியே இருக்குது. பாம்பு பிடிக்கிறவனை பார்த்துருக்கீங்களா? அவங்க எப்படி பிடிப்பாங்க? வாழை பிடிச்சா தூக்குவாங்க. ஒரு குச்சி மாதிரி வச்சிருப்பாங்க, அது தலையில குத்திட்டு அப்புறம் பிடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாழை தூக்கு. என்ன அர்த்தம் மக்களே? வாழை தூக்குனா பாம்பினுடைய தலை எங்க இருக்கும்? கீழே இருக்கும். அப்படின்னா தலைகீழாக பாம்பு இருக்கும். அர்த்தம் என்ன தெரியுமா? நீ வாளை பிடித்து தூக்கு, உன் வாழ்க்கையை நான் தலைகீழாக மாற்றுவேன். பாத்தீங்களா? அன்னையிலிருந்து மோசையுடைய வாழ்க்கை இப்படி இல்லைங்க, ஏறு வரிசையில் போய்கிட்டே இருந்துச்சு. எவன் உன்னை கொள்வேன் என்று சொன்ன பார்வோன் மன்னனுக்கு முன்பாக 10 அற்புதங்களை அந்த கோலால் செய்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை 430 ஆண்டுகளுக்கு முன்பாக விடுதலை செய்தார் என்றால், அன்று முதல் மோசேயினுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறியது. ஏன் தலைகீழாக என்றால், நீங்கள் வாழ்க்கையின் தலையை பிடித்தால் உங்கள் வாழ்க்கையின் தலையில் இருக்கின்ற சாத்தானை ஆண்டவர் நசுக்குவார். தொடக்க நூல் 3:15 வாசித்து பாருங்க. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம், உன் வித்தை அவள் வித்து நசுக்கும். பாத்தீங்களா? சாத்தானுடைய தலையை நசுக்கக்கூடியவர் யாரு? ஆண்டவர் இயேசு மட்டுமே. அன்பு மக்களே, இந்த கோல் எப்பேற்பட்ட கோலாக மாறுகிறது பாருங்க. நம்பர் 1, அற்புதங்களின் கோலாக கடவுள் மாற்றி தருகிறார் இல்லையா? அதை வச்சு என்னென்ன வேலை பார்ப்பாரு பாருங்களேன் மோசே. எனக்கு இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படம் பார்த்து பாருங்க, சமத்தியா இருக்குங்க. என்னென்ன செய்வார் தெரியுமா? தட்டுவாரு, நைல் நதி அப்படி ரத்தமா மாறும். தட்டுவாரு, தவளையா விழும். தட்டுவாரு, பூச்சிகள் விழும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு செங்கடல்ல போய் நிற்பாரு. எல்லாம் பயந்து நிற்கும் பொழுது மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றார், அடே உன் கையில என்னடா இருக்குது? கோல், நீட்டுறா அப்படிம்பார். பெரிய கடல் 2ஆக ஆண்டவரால் பிரிந்து கட்டாந்தரையாக மாறும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அப்ப பாருங்க, இந்த ஆடு மேய்க்கின்ற கோல் ஆண்டவரால் தலைகீழாக மாற்றப்பட்ட பின்பு அது கடவுளின் கோலாக மாறி, அன்பு மக்களே, கடவுளின் பிள்ளைகளை காப்பாற்ற அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். 2வது முக்கியமானது, நிறைய இருக்குது. 2வது என்னவென்றால், இந்த கோலை வைத்து மோசே செய்த மிக முக்கியமான காரியம், தண்ணீரை பாறையிலிருந்து கொண்டு வந்தார். கண்மலையாம் கிறிஸ்து, பாறையான கிறிஸ்துவை அவர் தட்டினார், தண்ணீர் பீரிட்டு வந்தது. கரெக்டா? புதிய ஏற்பாட்டில் பாருங்க, இயேசு சிலுவையில் தொங்கிய பொழுது ஒருவன் அவருடைய விலா எலும்புல குத்துவான், தண்ணீரும் இரத்தமும் வழிந்தோடியது. அதுதான் என்ன விழா? திரு ஆண்டவர் விழாவில் இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடியது. அன்பு மக்களே, நீங்க ஆண்டவருடைய இதயத்தை தட்டுங்க, உங்களுக்காக இரத்தத்தையும் தண்ணீரையும் ஊற்றென பொழிந்து உங்களை மீட்பார், காப்பார் என்பதை மையத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப அப்படியே வந்தோம் என்றால், தேவ சகாயம், எனக்கு அந்த கேள்வி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது முதல் அவருக்குள் கேள்விகள் எழுந்தது. அதன் பின்பு தேவ சகாயம் அந்த கேள்விகளுக்கு பின்பு கடவுளை நெருங்கி 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 வந்தார். அன்று முதல் அவருடைய வாழ்க்கை மனிதர் பார்வையில தாழ்வாக இருந்தது, கடவுள் பார்வையில உயர்வாக இருந்துச்சு இல்லையா? இழுத்துட்டு போனாங்க, கசப்பான தண்ணியை கொடுத்தாங்க, அவர் என்னென்னமோ பாடுபடுத்தினாங்க, அவர்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் தேவ சகாயத்தின் வழியாக மாபெரும் காரியங்களை அவர் சென்ற இடங்களெல்லாம் அற்புதத்தை, அதிசயத்தை காண செய்தார். எனக்கு எப்படி தெரியுமா? புளியம்பட்டி அந்தோனியார் கோயிலுக்கு எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? உலகத்திலேயே ஒரு புளியம்பட்டி தான் இருக்கு. கரெக்டா? ஆமாவா இல்லையா? வேளாங்கண்ணிக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? கை தூக்குங்க. அங்க மட்டும்தான் நடக்கும். ஆனா தேவ சகாயத்துக்கு மட்டும் ஒரு இடம் அல்ல, ஆண்டவர் பல இடங்களை கொடுத்திருக்கின்றார். இங்க நடக்குதா? முட்டி அடிச்சோம் பாறையில் நடக்குதா? ஆரல்வாய் மொழியில் நடக்குதா? வடக்கன் குளத்தில் இருக்குதா? ஒரு திருத்தலங்களை அல்ல, பல திருத்தலங்களை ஒரு புனிதர் வழியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப பெருமைப்படுங்க மக்களே, பெருமைப்படுங்க.
நம்ம ஊரு நம்ம மண்ணுல நம்மை சுற்றி இப்பேற்பட்ட ஒரு புனிதர் இருந்திருக்கிறார். அவருடைய கையில் திருவிவிலியம் கிடைத்தது. விவிலியம் அவரை வரலாறாக மாற்றியது. அந்த வரலாறு ஒரு இடத்தில் அல்ல, பல இடத்தங்களில் இன்றும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நம்பினால் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். நம்புங்கள், ஜெபியுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். இந்த நட்டாளம் தேவ சகாயத்தின் பெயரால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்பதை இந்த மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இறைவன் தாமே வருகின்ற நாட்களில் உங்களோடு தங்கி உங்களை ஆசீர்வதித்து வருகின்ற 14 வெள்ளிக்கிழமைகளில் நம்பிக்கையோடு ஒரு விண்ணப்பத்தோடு வாருங்கள். நம்புங்கள், ஜெபியுங்கள். நட்டாளம் புனித தேவ சகாயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே செய்வார் என்று ஜெபிப்போம். ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக. அன்பு மக்களை, காணிக்கை பவனிக்கு நம்மை தயார் செய்வோம். காணிக்கை பவனிக்கு நம்மை தயார் செய்வோம். இந்த திருப்பலி முடிந்தவுடன் கடந்த